இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட் நிற்கக்கூடியவர் திரு பிடிஆர் அவர்கள், அதே மாதிரி திரு சுந்தர் சி அவர்கள் புதிய நீதி கட்சி சார்பா அதிமுக கூட்டணி இரட்டை இலை தான் நிற்கிறாங்க. டிவிகே சார்பா முஸ்தபா நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு தேர்தல் களம் உங்களுக்கு? கடந்த 2 முறை அவர் பணம் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் கூட இந்த முறை அவர் களத்தில் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எதிர்கட்சிக்காரங்களும் அவர் பணம் கொடுக்குறாரா? பிடிஆர் தேர்தல் அறிவித்த உடனேயே அவர் ஒரு 1.5 லட்சம் நாற்காலிகள் வாங்கி எல்லா வீடுகளுக்கும் 2 நாற்காலியும் ஒரு 2000 ரூபாய்க்கான டோக்கனையும் கொடுத்திருக்காரு. மதுரை மாநகராட்சி சீல் வச்ச இதுல உதயநிதி ஸ்டாலினோட இது திறந்து மூடுறாங்கன்னு சொல்றோம். யாரா நம்பினீங்களா காலையில இருந்து? இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் சுந்தர் சி அவர்களும். திட்டமிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை ஜெயித்து விட வேண்டும்ன்றக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் எதிராக ஆடக்கூடிய களமாடக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் அவர்கள் கடைசி வாய்ப்பாக அவர் ரொம்பவும் போராடி எடப்பாடியார் அவர் வீட்டுக்கு சென்று வீட்டு வாசலில் காவல் கிடந்து அந்த சீட்டை வாங்கியிருக்காரு. அப்போ அதில் இருக்க உள்நோக்கம் என்னன்னா, முதலியார் சமூகத்தை சார்ந்த பிடிஆர் பழனிவேல் 3வது முறையாக ஜெயிக்க வேண்டும். டிவிகே ஃபேக்டரும் இருக்கு இல்லையா? இப்ப விஜய் போற இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளவு கூட்டம் வருது. மதுரைக்கு வந்திருக்காரு. தமிழக மக்கள் கேளிக்கைகள் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள். அந்த விஷயத்தை பார்க்குறப்ப விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுவது யதார்த்தம் தான். ஆனா அந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு கூடியது போலவோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு கூடியது போலவோ நம்ம பார்க்கக்கூடாது. மனிதநேய மிக்கவர்களாக 2 பேருமே இருந்தாங்க. அதனால அவர்கள் போற்றப்பட்டாங்க. அவங்க அரசியல்ல கோல வச்சுனாங்க. ஆனா விஜய் அவர் சாதாரண மனிதர் நோக்கம் கூட கொண்டவர் அல்ல. அவர் இந்த இதுக்கெல்லாம் அன்ஃபிட்டானவர். மதுரை மத்திய தொகுதிக்கு நீங்க என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சிருக்கீங்க? மதுரை மாவட்டம் மட்டும் அல்லாது தென் மாவட்டங்களுக்கு எல்லாத்திற்குமே இங்கிருந்து தான் எல்லா பொருட்களுமே, ஜவுளி, காய்கறி, பூக்கள் எல்லாமே இங்க மதுரை மத்திய தொகுதியில் நிர்ணயிக்கப்பட்டு தான், விலை நிர்ணயிக்கப்பட்டு தான் அனுப்பப்படுது. அப்போ மதுரை மத்திய தொகுதி முழுமையான வாணிபம் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு கழிவுகள், காய்கறி கழிவுகள், பூக்கழிவுகள், குப்பைகள் அதிகமாக உருவாகும். அதை முழுமையா துப்புரவு பணியாளர்கள் வச்சோ அல்லது ஒரு பெரிய கமிட்டி எல்லாரையும் உருவாக்கி இந்த குப்பைகளை உடனே அகற்றி அடிப்படை வசதிக்கான எந்த இடையூறும் ஏற்படாதன்றதுக்கு பண்ணணும். பிடிஆர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல். டிஎம்கே பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. அவர் நான் மிகப்பெரிய அறிவாளி என்று தன்னை வெளியே காட்டி கொண்டுட்டு இந்த மக்களுக்கு, அவருக்கு எந்த பணமும் வாங்காம வாக்களிச்ச மக்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கர்வம், தலைக்கணும். அது அவருக்கு இந்த முறை உடைச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. பொதுப்படையில பேசும்போது அப்படி பார்க்க மாதிரி தெரியல. கர்வமோ தலைக்கணமோ இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முறை கூட அவர் மக்களை சந்திக்கல. ஒரு கார்பரேட் ஒரு அரசியல்வாதியா அவரே தன்னை நினைச்சு கொண்டு ஒரு தலைக்கணத்தோடு அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் தலைக்கணம் இந்த முறை உறுதியாக உடைக்கப்பட்டு அவர் வீட்டுக்கு போவார். ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மதுரை மத்திய தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு ஹக்கீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் களம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க நிக்கக்கூடிய தொகுதின்றது ரொம்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட் உள்ள ஒரு தொகுதி. அதாவது மதுரை மத்தியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு கடந்த சில வருஷங்களாவே அந்த ஒரு பாரம்பரியம் நீடிச்சு. 2016 மட்டும் ஒரு பிடிஆர் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அது ஆட்சி பிடிக்காதனால அந்த இது பிரேக் ஆச்சு. இருந்தாலுமே அந்த ஸ்டார் அந்தஸ்துங்கிறது பிடிஆர் இருக்கிறதுனால தொடர்ந்து இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா நிற்கக்கூடியவர் திரு பிடிஆர் அவர்கள், அதே மாதிரி திரு சுந்தர் சி அவர்கள் புதிய நீதி கட்சி சார்பா அதிமுக கூட்டணி இரட்டை இலை தான் நிற்கிறாங்க. டிவிகே சார்பா முஸ்தபா நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்கு தேர்தல் களம் உங்களுக்கு? தேர்தல் களம் ரொம்ப சாதகமாக இருக்கு. மக்களுடைய மனநிலையை உணர முடியுது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் கடந்த தேர்தல் நடந்துச்சுன்னா 233 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்லாம் வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே பணம் கொடுத்தன. ஆனால் ஒரு தொகுதி மட்டும் பணமே வாங்காமல் கடந்த 10 ஆண்டுகளாக வாக்கு செலுத்துகிறாங்க. ஜனநாயகத்தின் கடமை நேர்மையாக நிறைவேற்றுறாங்க. அந்த வகையில் மதுரை மத்திய தொகுதி மக்களை கண்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அந்த தொகுதி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை வச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி விடுறேன். அந்த மக்களை சந்திக்கிறப்ப மக்கள் இந்த நேர்மைக்கும் மக்களுடைய இந்த ஜனநாயகத்தை எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்கன்றது அடிப்படை நல்லா தெரியுது.
கடந்த 2 முறை அவர் வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருந்தால் கூட இந்த முறை அவர் வந்து களத்தில் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எதிர்க்கட்சிக்காரங்களும் அவர் கொடுக்க பணம் ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்குறாரா? ஆமா. பிடிஆரா? என்ன சார் சொல்றீங்க? தேர்தல் அறிவித்த உடனேயே வந்து அவர் வந்து ஒரு 1.5 லட்சம் நாற்காலிகள் வாங்கி எல்லா வீடுகளுக்கும் 2 நாற்காலியும் ஒரு 2000 ரூபாய்க்கான டோக்கனையும் கொடுத்துருக்காரு. சமீபத்தில் கூட அந்த நாற்காலிகளை வந்து சமுதாய கூடத்தினுடைய மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய கூடங்களையும் அரசு சார்பாக சீல் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அந்த சீலை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் நாற்காலியை வச்சு மக்களுக்கு பட்டுவாடா பண்ணதை வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு. அவர் வந்து அவ்வளோ ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் இருக்கு. 2 முறையுமே வந்து நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு நின்னவர் ஏன் இந்த வாட்டி அதை கொடுக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த முறை என்னென்னா, இந்த முறை ஏதோ வந்து ஒரு 3வது முறை இருக்குது. களம் வந்து அவருக்கு சாதகமாக இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு அவர் எதுவுமே செய்யலை. அவர் வந்து மக்கள் நலனில் வந்து 10 ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் தான் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய பின்னணி கொண்டவர் என்ற அடிப்படையில் மட்டும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு இருக்காரு. இந்த முறை அவர் அப்படி எதிர்கொள்ள முடியாதுன்னு முடிவு செஞ்சு ஆப்போசிட் கேண்டிடேட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஆர் அவர்களை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டேச்சர் அளவுக்கு இப்போ திரு சுந்தர்சி அவர்கள் கூட வெளிலேருந்து வந்த முகம், அவருக்கு வந்து மதுரைக்காரங்க வாக்களிப்பாங்களான்னு தெரியாது. நீங்களாம் கூட உள்ளூர்காரவங்க. ஆனால் அவங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கட்சி சார்பாகவே வந்து ஒரு 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 சின்ன ப்ரொஃபைல் கேண்டிடேட் நிற்கும் பொழுது அது ஈஸியாக தானே இருக்கும் ஒரு வெற்றி அவருக்கு. இல்லை, அதை தான் நீங்கள் வந்து அதை மக்கள் பார்வை எப்படி பார்க்குறாங்கன்றதையே தவிர்த்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் உண்மையிலுமே ஒரு மதுரை சிட்டி சென்ட்ரலில் இருக்கக்கூடியவங்க, ரொம்பவும் படித்து இருக்கவங்க, வாக்காளர்கள் எல்லாருமே ரொம்ப சிந்திச்சு வாக்களிக்கக்கூடியவங்க. இங்கு நடக்கக்கூடிய இந்த போலி நாடகத்தை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சுந்தர்சி அவர்கள் வந்து வெளியிலேருந்து 234 தொகுதியில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் போட்டி போடலாம். அது வந்து ஜனநாயகம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதை நம்ம வந்து காரணமாக சொல்லக்கூடாது. சுந்தர்சி அவருக்கு இங்கே போட்டியிடுவதற்கான தகுதி என்ன இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். சுந்தர்சி அவர்கள் இதற்கு முன்னதாக அரசியல் ரீதியான கருத்து ஏதாவது தெரிவிச்சிருக்காரா? மக்கள் போராட்டத்தில் ஏதாவது கலந்துருக்காரா? கலகலப்பு படம் எடுத்ததையும் அரண்மனை படம் எடுத்ததையும் தவிர்த்தவாறு வேறு எந்த ஒரு மாற்றமும் அவர் இந்த சமூகத்துக்கு செய்யலை. திடீர்னு சுந்தர்சி வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்காரு, அவர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்காருன்னா இதில் இருக்கக்கூடிய திரைமறைவில் இருக்கக்கூடிய விடயத்தை மக்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிறணும். அது என்ன நடந்துச்சு? இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் சுந்தர்சி அவர்களும். திட்டமிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை ஜெயித்து விட வேண்டும்ன்றதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் வந்து எதிராக ஆடக்கூடிய களமாடக்கூடியவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் அவர்கள் கடைசி வாய்ப்பாக எடப்பாடி அவர்களிடம் இந்த சீட்டை பெற்ற நிலையை பற்றி அவங்க சமூகமே நிறையா பேசுகிறாங்க. அவருக்கு கொடுத்ததே இந்த தொகுதியை வந்து புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்குனதுலேயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. புதிய நீதி கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே சீட்டு கொடுக்கப்படவே இல்லை. அதான் உண்மை. அவர் வந்து ரொம்பவும் போராடி எடப்பாடியார் அவர் வீட்டுக்கு சென்று வீட்டு வாசல் காவல் கிடந்து அந்த சீட்டை வாங்கியிருக்காரு. அதில் அவருக்கு அவ்வளோ பெரிய மதுரை மத்திய தொகுதியில் நிற்கிறது. ஏன்னா அவருக்கு இங்கே ஏசி சண்முகம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியாது. அவர் வலிமையாக இருக்கக்கூடிய வேலூர் பகுதிகளில் நின்றுருந்தா கூட ஏதோ சொல்லலாம். அப்போ அதில் இருக்க உள்நோக்கம் என்னென்னா, முதலியார் சமூகத்தை சேர்ந்த பிடிஆர் பழனிவேலன் 3வது முறையாக ஜெயிக்க வேண்டும். மக்களிடத்தில் இருக்க இந்த அதிருப்தியை கண்கட்டி வித்தையாக ஒரு திரைப்பட புகழ் கொண்டவரை வச்சு மறைக்க முயற்சிக்கிறாங்க. மதுரை மத்திய தொகுதி மக்கள் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை, உறுதியாக மாற்றி எது நியாயமோ அதை நோக்கி நகர்வார்கள், விவசாயத்தை நோக்கி நகர்வாள்னு. இன்னொரு பக்கம் டிவிகே ஃபேக்டரும் இருக்கு இல்லையா? இப்போ விஜய் போகிற இடங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் வருது. மதுரைக்கு வந்திருக்காரு, மற்ற எல்லா ஊர்களுக்கும் போகும்போது அவ்வளோ கூட்டம் வருது, அவருக்கு ஓட்டு வந்து அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? கேடு வாய்ப்பாக வந்து என்னென்னா, கேளிக்கைகளிலும் வந்து அதிக நாட்டம் கொண்டவர்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழக மக்கள் வந்து கேளிக்கைகள் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள். அந்த விஷயத்தை பார்க்குறப்ப விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடுவது வந்து யதார்த்தம்தான். ஆனால் அந்த கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு கூடியது போலவோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு கூடியது போலவோ நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு கூடுவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க சமூக அக்கறை கொண்டவர்களாக, சமூகத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக, மனிதநேயம் மிக்கவர்களாக 2 பேருமே வந்து இருந்தாங்க. அதனால அவர்கள் வந்து போற்றப்பட்டாங்க, அவங்க அரசியலில் கோல வச்சுனாங்க. ஆனால் விஜய் அவர் வந்து சாதாரண மனிதர் நோக்கம் கூட கொண்டவர் அல்ல. அவர் வந்து இந்த இதுக்கெல்லாம் அன்ஃபிட்டானவர். கூட்டம் வந்து விஜய் எல்லாரும் நடிகரும், நீங்கள் வந்து சன்னி லியோன் வந்தால் கூட கேரளாவில் கூட்டம் கூடுது. இது மாதிரி சன்னி லியோனுக்கு அந்த கூட்டத்தையும் நீங்கள் விஜய்க்கு திருப்பூரில் கூட்டத்தை பாருங்கள், திருநெல்வேலியில் கூட்டத்தை பாருங்கள். நீங்களே அதை சொல்கிறீங்களே, திருப்பூர்லேயே கூட்டணும் கூட்டமும் திருநெல்வேலியில் கூட்டணும் கூட்டப்படுகிற கூட்டம். திட்டமிட்டு அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள். ஏன் எல்லா ஊர்களையும் கூட்டணுங்க? காரைக்குடியில் ஏன் கூடலை? காரைக்குடியில் மட்டும் ஏன் 5000-லேருந்து 7000 பேர் மட்டும்தான் கூட்டத்துக்கு கூடியிருந்தாங்க? ஏன் கூடலை? அங்கே மட்டும் விஜய் ரசிகர்கள் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது.
இவர்கள் திட்டமிட்டு ஒரு ஒரு புரகண்டாவை வந்து மக்கள்கிட்ட திணிக்க முயற்சிக்கிறாங்க. விஜய் வந்து இந்த தேர்தலை வந்து இந்த தேர்தலோடு முற்று பெற்றுவாருங்கிறதா எங்களை பொறுத்தளவுக்கு கருத்து. ஆனா திரு சீமான் அவர்களுடைய தொடர் பிரச்சாரங்கள் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல தேர்தல் பணியில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க. 15 ஆண்டுகளா வந்து கட்சி பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த தேர்தல்ல அவருடைய ஒரு விரக்தி தெரியுதோ அப்படின்ற ஒரு பிரச்சாரத்துல வந்து ஒரு விரக்தியான ஒரு துணி தெரியுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, என் பாவம் உங்களை சும்மா விடாது, இவ்வளவு தூரம் நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஓட்டு போடுறதுலாம் நீங்க வந்து வீணாதான் போவீங்கன்ற மாதிரியான ஒரு புலம்பல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வருது. அது வேட்பாளர்கள் எல்லாருக்குமே அந்த தொய்வு இருக்கா? இல்லை, தொய்வுன்னு இல்லை, அண்ணனையே நீங்கள் தொய்வாக பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு மனிதன் இன்னைக்கு நீங்கள் சமகாலங்களில் வேட்பாளர்களோ அல்லது வந்து கட்சி தலைவர்களோ இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கும் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் எதிர்கொள்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவதற்கே தாக்கு பிடிப்பதற்கு மிக கடுமையாக இருக்கும். அண்ணன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து பேசுகிறாரு. பல்வேறு இடத்திற்கு வந்து தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. 234 தொகுதியையுமே வந்து அண்ணனுடைய பேச்சு இருக்கணுன்ற அடிப்படையில் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ணனுடைய குரல்ல இருந்து உடல்ல இருந்து எல்லாமே ரொம்ப கடுமையான சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் உறுதியாக வந்து அண்ணனுடைய மனசோர்வை வந்து ஒரு காலத்திலையும் ஏற்க முடியாது. ஏன்னா நான் கடந்த 15 ஆண்டுகளாக அண்ணனோட தொடர்ச்சியாக பயணிக்கிறேன். அண்ணனுடைய மிகவும் நெருங்கிய இளவல்ல நானும் ஒருவர். அந்த அடிப்படையில் அவர் வந்து உறுதியாக சோர்வெலாம் அடைய மாட்டார். நம்ம வீட்டில் பேசுகிற வழக்கம் இருக்குல்ல, தம்பி அண்ணன் பேசுவோம்ல, அந்த மாதிரி வழக்கத்தில் அவர் சொல்கிறார், இந்த முறையாவது உனக்கு வாய்ப்பு இருக்குது, ஓட்டு போட்டுருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இப்போ அமையாது, அதுக்கான வாய்ப்பு அமையும் போது நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அவர் வந்து நான் சாகிற வரைக்கும் என் நிலைப்பாட்டில் நான் சரியாக முடிவு செஞ்சுட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் அதனால் அது வந்து அண்ணன் சோர்வாக பேசுகிறதுன்னு கிடையாது. நம்மளுடைய தமிழக மக்களுடைய இயல்பில் வந்து பேசுகிறார். இந்த வாட்டி களத்தில் டிவிக்கே நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஓட் பேங்க்ல. ஏன்னா கடந்த முறை கிட்டத்தட்ட வந்து 2016 26 வரைக்குமான தேர்தல்களில் படிப்படியாக ஒரு வாக்கு சதவீதம் முன்னேறி வந்துட்டு இருக்கு. கடந்த தேர்தல் 2024 தேர்தலில் 8.5% அந்த வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் நிறைய கருத்து கணிப்புப்படி பார்த்தாலுமே கூட சீமானவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு 4% அளவுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, குறிப்பாக அந்த டிவிகே ஃபேக்டர்னால. அதாவது கருத்து கணிப்பு என்பது வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு பின் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குது. கடந்த முறை நாங்கள் 1.1% வாங்கிய போது எங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கோ அதே போல் தான் இப்போதையும் எங்களுடைய மனநிலை வந்து உறுதியாக இருக்குது. நாங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பை ஒவ்வொரு முறையும் வந்து அதை தோல்வியடைய செஞ்சு தான் எங்களுடைய நகர்வு இருந்திருக்கு. நாங்கள் கடந்த முறை 8.8 வாங்கி இந்தியாவிலேயே தனித்து நின்று ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அவ்வளோ ஒரு பெரிய இடத்தை கொண்டு வரும்போது கூட கருத்து கணிப்பு 3.2% தான் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு சொல்லிச்சு. நாங்கள் வந்து இதோட எங்களுடைய தேர்தல் வாழ்வு இது முடிஞ்சிரும்ன்றதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதுபோல் இந்த தேர்தல் வந்து போன முறை ஐயா கமலஹாசன் ஐயா வந்து களத்தை இது பண்ணாங்க, ஹெலிகாப்டரில் போனார், பல்வேறு இடங்களுக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் போனார், 2-3 டிவியை உடைச்சார், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அவரால் எந்த புரட்சியும் செய்ய முடியல. அவர் வாங்கிய 3.2% எங்களுடைய வாக்குன்னு நாங்கள் சொல்ல வரல. அவருக்கான திரைமுகம், அவர் மீது அன்பு கொண்ட தமிழக மக்கள், கேளிக்கையில் நாட்டம் கொண்டவர்கள் வாக்களித்து தான் அவரை ஒரு 3 செஞ்சாங்க. கடைசியில் அவர் அந்த டிவியை உடைச்ச இடத்துக்கே அவர் போயிட்டார். விஜய் அவர்களுக்கு வந்து அதே போல் இல்லாது கொஞ்சம் கூடுதல் வாக்கு வாங்குவார், அதில் மாற்று கிடையாது. ஏன்னா விஜய் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடியவளே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டம் இருக்கார். அஜித்தை சரிசமமாக யோசிக்கிறப்ப அஜித்துக்கும் ஒரு பெரிய படை இருக்குது, அதுபோல் விஜய்க்கும் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள், அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அவங்க ஒரு வாக்கு சதவீதம் வாங்க. ஆனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துபவர்கள் வந்து எந்த விதமான சீமான் ரசிகராகவோ சீமான் அண்ணனை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றக்கா வாக்கு செல்ல, சீமான் அண்ணன் சொல்கிற கொள்கைகள் பிடிச்சிருக்கு, சீமான் அண்ணன் சொல்கிற சித்தாந்தம் பிடிச்சிருக்கு. சித்தாந்தத்தை நேசிப்பவர்களும் கொள்கையை நேசித்தும் தமிழக மக்களுக்கான தமிழக வாழ்வு சம்பந்தப்பட்டு சிந்தித்து வாக்களிக்கிறவங்க ஒருபோதும் மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் வாக்கு குறைவதற்கோ அல்லது வந்து இந்த முறை நாங்கள் சரிஞ்சிருவோம்னு நினைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லவே இல்லை. உறுதியாக எங்கள் வாக்கு இரட்டிப்பாக நிறைய வெற்றி வேட்பாளர்களை உருவாக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்குன்னு குறிப்பாகவே ஒரு சித்தாந்தம் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் கூட அந்த சித்தாந்தங்கள் வெளிப்பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து புதுமையாக வந்து திரு சீமான் அவர்கள் சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மதுரை மத்திய தொகுதிக்கு நீங்கள் என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில்? அதாவது வந்து இப்போ நீங்கள் சீமான் அண்ணன் பின்னாடி நிற்கிற நாங்கள் 234 தம்பிகள் வந்து ஒரு போராளிகளாக இருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் வாய்ப்பு இது மாதிரி இல்லை. இந்த முறை தேர்தல் நிற்காத நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க, தமிழ் தேசியத்தை விரும்புகிற பெரிய நாட்டவர் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்குது. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு தமிழகம் முழுவதும் கல்வியையும் குடிநீரையும் சுகாதாரத்தையும் நாங்கள் வந்து மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கணுங்கிறது வந்து அடிப்படை சித்தாந்தம். அது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இது. அது வந்து எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய இம்பேக்டாக இருக்கும்.
ஆனால் எங்களுக்கு மதுரையை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மதுரையை நாங்கள் நேசிக்கிறோம்னா நான்லாம் வந்து வெளிப்படை என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து மதுரையை உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். ஏன்னா மதுரைங்கிறது வந்து மதுரைக்காரன்டா அப்படின்ற ஒரு பெருமை வந்து எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இப்போ நான் வெளிநாடுகள் செல்லும் பொழுது எந்த ஊருக்கு போனாலும் உடனே நம்ம வந்து அடையாளப்படுத்தப்படுகிறது வந்து இந்த மதுரைக்காரன்ற அந்த வார்த்தைகள்லையும் மதுரை அந்த அந்த மொழிக்கும் நமக்கு இருக்கிற பெருமை இருக்குது. அந்த அடிப்படை இந்த ஊரை நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன். நான் வந்து மதுரை வைகை நதி இப்படி இருப்பதை வந்து ரொம்பவும் மனமொரு வருத்தமாக கருதுகிறேன். மதுரை வைகையில் வந்து எப்போவுமே நீர் ஓடிக்கிட்டு இருந்தால் மதுரையுடைய நிலத்தடி நீர் வந்து குறையவே குறையாது. ஏற்கனவே இருந்த மாதிரி மதுரை வந்து ஒரு அழகான இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் எங்களுக்கு மதுரை ரொம்பவும் நேசிக்கிறேன்னா, நான் என்னுடைய தலையாய நாம் தமிழச்சினுடைய முதல் வந்து வைகை புனரமைப்பு தான். வைகையுடைய கிளை நிதின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஏத்தன்ஸ் அந்த போன்ற நாடுகள் அந்த நீர்வழி பயணத்தை பயன்படுத்துகிறாங்க, மாற்றுப்பாதையாக நீர்வழி பாதையை பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி மதுரைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மதுரையுடைய கிளை நதியான கிருதுமால் நதின்னு ஒரு நதி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த நதி இருக்கானே நிறைய பேர் தெரியாது. புறநானூறு அகநானூறு போன்ற தமிழ் இலக்கியங்கள் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு கிளை நதி. அது வந்து சோழவந்தான் பகுதியிலேருந்து பிரிஞ்சு ஆரஸ்வரம் கம்மாய் வரைக்கும் அந்த கிளை நதி தொடருது. ஒரு வழியை நம்மளால் பயன்படுத்த முடியும். அந்த நதியை இன்றைக்கி யாருக்காவது கேட்டிங்கன்னா தெரியாது. நான்லாம் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுப்பேன். ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தோம். அன்னைக்கு அந்த இருந்த பொருளாதார சூழ்நிலை அதை எடுக்க முடியல. ஆனால் உறுதியாக அந்த கிளை நதியை மீட்டு நீரோடையாக மாற்றினோம்னா மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த மாதிரி கனவுகள் நிறையா எங்களுக்குள்ளே இருக்குது. மதுரையை நாங்கள் வந்து ஒரு அழகாக இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கும் மாதிரி. ஆனால் நான் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்னுடைய தலையாய பணி முதல் பணியாக நான் செய்யணும்னு நினைக்கிறது வந்து உலகமே போற்றுகின்ற உலகத்துக்கு அருள்பாலிக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மதுரை மத்திய தொகுதிக்குள்ள வருது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளி மாநிலத்தவர்களும் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வந்து சுற்றுலா பயணிகளாகவும் ஆன்மீக தலமாகவும் வர்றாங்க. ஆனால் அவர்களுக்கான அடிப்படை வசதியும் கட்டமைப்பு வசதியும் போக்குவரத்து வசதி நெரிசல்களும் இல்லாத ஒரு உலகத்தரமான ஆன்மீக தலமாகவும் உலகத்தரமான சுற்றுலா தலமும் மாற்றி இந்த அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து உலகத்தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் என்னுடைய முதல் தலையாய பணியாக நான் சொல்கிறேன். இதை தாண்டி சுற்றுப்புற சூழலாம் நிறைய பிரச்சனைகள். கன்ஜெஷன் மிக்க ஏரியா ஒரு கமர்ஷியல் மத்திய மதுரை தொகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த எல்லாமே வந்து இந்த பெரியார் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், மற்ற அந்த காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த வணிக கடைகள், இந்த மாதிரி வீதிகளாகட்டும் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்னா பார்த்தா கன்ஜெஷன், ரோட் கன்ஜெஷன் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஏதாவது மாற்று கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மதுரை அந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் சொன்னீங்க இல்லையா, அது பாண்டியர்கள் எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு கல்லை கூட நகர்த்த முடியல. மிகப்பெரிய மனவருத்தன்மை. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, 1 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. அதை விட ஒருபடி தாண்டி அவரே ஒத்துக்கிறாரு. சரி, அதே இல்லை, அவர்களுடைய தாயார் தான் மீனாட்சி அம்மனுடைய அறங்காவலராக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த சமூகத்தின் மீதும் நாங்கள் இந்த பாண்டிய மன்னர்களுடைய இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரலாற்று சூழல் மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் தான். அதை தவிர்த்து வேறு எந்த கோட்டைகளோ ஒரு வரலாறு ஆவணம் நிற்கிற மாதிரி ஒரு விடயங்களோ இல்லவே இல்லை. அந்த கோவிலை நீங்கள் அப்படியே ஒரு பொண்ணு வாத்து மாதிரி பாதுகாத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ பெரிய பெரும் பணி உங்கள் கையில் கையகப்படுத்திருக்கு. குடும்ப பாரம்பரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு எது செய்யலைனாலும் கடைசி நேரத்தில் வாக்களிச்சிருவாங்கன்ற அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து ரொம்ப பின்னோக்கி நகர்த்திட்டாங்க. அது மன வருத்தத்தை ஏற்படுத்துது. உறுதியாக நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் செய்வேன். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு வாணிபம் முழுமையாக்க மதுரை மாவட்டம் மட்டும் அல்லாது தென் மாவட்டங்களுக்கு எல்லாத்திற்குமே இங்கேருந்து தான் வந்து எல்லா பொருட்களுமே ஜவுளி, காய்கறி, பூக்கள் எல்லாமே இங்கே மதுரை மத்திய தொகுதியில் நிர்ணயிக்கப்பட்டு தான், விலை நிர்ணயிக்கப்பட்டு தான் அனுப்பப்படுது. அப்போ மதுரை மத்திய தொகுதி முழுமையான வாணிபம் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு கழிவுகளும், காய்கறி கழிவுகள், பூக்கழிவுகள், குப்பைகள் வந்து அதிகமாக உருவாகும். அதை வந்து முழுமையாக துப்புரவு பணியாளர்கள் வச்சோ அல்லது வந்து ஒரு பெரிய இந்த கமிட்டி எல்லாரையும் உருவாக்கி இந்த குப்பைகளை உடனே அகற்றி அடிப்படை வசதிக்கான எந்த இடையூறும் ஏற்படாதன்றதுக்கான பண்ணணும். அதான் சொன்ன அடிப்படையாக மக்கள் சிந்தனை இல்லாத வேட்பாளருக்கு மக்கள் வாக்களித்து அந்த சிந்தனை இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் கனவாக கையில் வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறோம். நாங்கள் வந்து பொருளாதார வலிமை மிக வாக்குக்கு உறுதியாக எங்கள் கட்சி எப்போதும் காசு கொடுக்காது. ஏன்னா நாங்கள் வந்து அடிப்படையாக அதை எதிர்க்கிறோன்ற அடிப்படையில் நாங்கள் பெருங்கொண்ட கனவை கையில் வச்சுருக்கோம். மக்கள் இந்த கனவுகளுக்கான வாய்ப்பை எங்களுக்கு ஒரு முறை தந்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் நாங்கள் குறைநீர் இருந்தால் எங்களை வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கலாம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போட்டதுனால வந்து விளைவுன்னு. ஆனால் பிடிஆர் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல். டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே வந்து மக்கள் வாக்களிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரே விடயம்தான். அவர் ஒரு இன்டலெக்சுவல், அவங்க ஒரு குடும்பம் பாரம்பரியம் உள்ளவர், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது. அவர் ஒரு திறமையான மனிதர் தான். உலகத்தின் தலை சிறந்த வங்கிகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திறமை இருக்கிறவர் தான். அதை நான் மறுக்கலை.
அந்த திறமை தான் அவரை கர்வமாக மாற்றிருச்சு. அவர் வந்து இப்போ நாம் வந்து நான் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தலை சிறந்த செயற்கை கருத்தரிப்பு நிபுணராக இருக்கேன். என்னைக்கு நான் செயற்கை கருத்தறிவில் நான் தான் தலைமையானவன் என்னைக்கு என் மேலே கர்வம் வருதோ அன்றைக்கி நான் என் துறையில் வந்து அந்த வலிமையை நான் இழந்துருவேன். அதுதான் உலக நடப்பும் கூட. அவர் வந்து நான் மிகப்பெரிய அறிவாளி என்று தன்னை வெளியே காட்டி கொண்டுட்டு இந்த மக்களுக்கு, மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கோ அவருக்கு எந்த பணமும் வாங்காமல் வாக்களித்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் அவருடைய அறிவிலிருந்து வெறும் 10% பயன்படுத்தி என்ன ஃபேக்டர் அவருக்கு வந்து தடுத்துருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை தடுக்கணும் இல்லை, அவருக்கு செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் தானே அதை செய்யணும்னு நீங்கள் அடுத்த முயற்சி எடுக்க முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு கக்கனையா வந்து ஒரு தூய்மையான மனிதர். அவர் வந்து தன் மகனை போலீஸ் இலாக்காவில் அவர் இருந்ததுனால தன் மகனை போலீஸ் அதிகாரியாக ஆக விடலை. காரணம் என்னென்னா, என்னுடைய சிபாரிசுனால வந்திருப்பேன்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, மக்களுடைய அவருடைய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையைத்தான் இவருக்கு இல்லைன்னு சொல்ல வர்றோம். மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற மனநிலை இவருக்கு இல்லை. தன்னை பணமே வாங்காமல் வாக்களித்த மக்களுக்கு அவர் தன் சொத்தை விற்று எதையாவது செஞ்சுருக்கிற அளவுக்கு ஒரு மன ஈடுபாடு இருக்கணும். அதுதான் மனித இயல்பு. எதுவுமே இல்லாது எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கர்வம், தலைக்கணம், அது அவருக்கு இந்த முறை உடைச்சு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. யாரு தந்தா நினைக்கிறீங்க அந்த கர்வமோ தலைக்கணமோ? அதை தான் சொல்றேன். இப்போ அவங்க முன்னோர்களுக்கு அந்த கர்வம் பொதுப்படையில பேசும்போது அப்படி பார்க்க மாதிரி தெரியல. கர்வமோ தலைக்கணமோ இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுது? சமீபத்தியமா அவர் நீங்க வந்து மதுரை மக்கள் மத்திய தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்காரு அல்லது மக்கள்கிட்ட உரையாடி இருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு சொல்லுங்க. கடந்த 5 வருஷத்துல ஒரு முறை கூட அவர் மக்களை சந்திக்கல. இந்த ரீசெண்டாக பிரச்சாரத்துக்குலாம் போகும்போதெல்லாம் கூட வந்து எனக்கு வந்து எல்லாம் செஞ்சிருக்கேன், செய்ய முடியலன்றதெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசிட்டு இருக்காரு. அதை தான் சொல்றேன். தேர்தல் வரும்போது தானே பேசியிருக்காரு. இந்த 5 ஆண்டு இடைப்பட்ட 5 ஆண்டுகள் அவர் எதுவுமே பேசலையே. மக்களையே அவர் சந்திக்கவே இல்லையே. நான் தொகுதியில் இந்த முறை பிரச்சாரம் செய்யும் போது நிறைய மக்கள் சொல்ற முதல் விஷயமே என்னன்னா, எங்க பகுதியில எல்லாம் வாக்கு கேட்டே வரமாட்டாங்களேன்றாங்க. அப்போ நீங்க எவ்வளோ அவலமான நிலையில மக்களை வச்சிருந்திருக்கீங்க. மக்கள் கேட்குறாங்க, எங்கள் பகுதிக்கெல்லாம் நான் வந்து மனிதனை வந்து சாதியெல்லாம் உயர்வு தாழ்வு வந்து நாங்கள் பார்க்கறது கிடையாது. சாதி பார்த்து பழகிறவன்ட்ட நாங்கள் பழகிறதே கிடையாது. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே. அப்போ மக்கள் மனநிலையில் எங்கள் பகுதிகளுக்கெல்லாம் யாருமே ஓட்டு கேட்டு வர மாட்டாங்களே, நீங்கள் எப்படி வர்றீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் இந்த தொகுதியுடைய ரொம்ப கொடுமையான நிலைமையை நினச்சி நான் ரொம்ப மன வருந்தினேன். யாருமே ஓட்டு கேட்டு வர மாட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எலைட் சர்க்கிள் வேற, பேக்வர்டு கிளாஸ் பீப்புள் வேறன்னு நீங்கள் டிஃப்ரென்ஸ் படுத்தி பார்த்துருக்காங்க. அதனால தான் அந்த மக்களுடைய தொகுதிக்குள்ளேயே அந்த 2 பிரிவினை இருக்கு. அவங்க வந்து வெறும் எலைட் சர்க்கிளை மட்டும்தான் இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்கள மட்டும் பார்த்தா போதும். பிடிஆர் போகாத பகுதிகள், கால்படாத பகுதிகள் மதுரை மத்திய தொகுதியில் 1000 கணக்கில் இருக்கு. 1000 வீடுகளுக்கு மேலே அவர் அந்த பகுதியில் நடந்தே போவாங்கல்ல. கட்சிக்காரங்க போகிறாங்க. கட்சிக்காரங்க போகிறாங்கன்னா, நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க? அந்த பகுதி செயலாளர் வாக்களிக்க போகிறாங்களா இல்லை வட்ட செயலாளர் வாக்களிக்கலாம்? எம்எல்ஏக்கு தானே வாக்களிச்சிருப்பாங்க. எம்எல்ஏவே போகாத பகுதியே நிறைய இருக்கு. அப்போ அவர் வந்து என்னன்னா, தன்னை வந்து ஒரு கார்பரேட்டு ஒரு அரசியல்வாதியாக அவரே தன்னை நினைச்சு கொண்டு ஒரு தலைக்கணத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தலைக்கணம் இந்த முறை உறுதியாக உடைக்கப்பட்டு அவர் வீட்டுக்கு போவார். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்களே சொன்னீங்க அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் ஆப்போசிட்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய வேலைலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அது பாசிபிள் நினைக்கிறீங்களா? இப்போ நான் சமீபத்தியமாக ஒரு மக்களை சந்திக்கிற, எலைட் மக்களை சந்திக்கிறேன். அவங்க எல்லாருடைய கருத்து என்னன்னா, நான் என்ன மாதிரி பார்க்குறேன் மதுரை மத்திய தொகுதினா, அந்த 234 தொகுதியும் காசு வாங்கிட்டு வாக்களிக்கும் போது மதுரை மத்திய தொகுதி மக்கள் காசு வாங்காமல் வாக்களிச்சிருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான பெரும் மன வலியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கு நிலைமைக்கு ஏழ்மையான குடும்பங்கள் 1000-500 வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே பணம் வாங்காமல் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மக்களையும் இந்த ஜனநாயகத்தையும் ரொம்ப மதிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அமைதியாக இருந்து ஒரு புரட்சியை தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்காங்க. அந்த அமைதியான புரட்சியை இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எடுப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா சிந்திச்சு வாக்களிக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் வந்து சிந்திச்சு இவர்களுக்கு வாக்களித்தா இவங்க கொடுக்குற பணத்துக்காக நம்ம ஓட்டு போடலை, இவங்க வந்து நமக்கு ஏதாவது நன்மை செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இன்று மதுரை மத்திய தொகுதியில் நடக்கிற மொத்த 4 போட்டியில் டிவிக்கு வந்து ஒரு போட்டியாகவே நாங்கள் கருதலை. அவங்கள வந்து தேர்தல் களத்துலேருந்தே நம்ம விலகி தான் பார்க்கணும். மற்ற 3 போட்டியாளர்களில் இந்த மதுரை தொகுதி மக்கள் 3 போட்டியாளர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி, நாம் தமிழர் கட்சியின் அப்துல் ஹக்கீம் ஆகிய நான் 3 பேருக்கு தான் போட்டியாளராக மதுரை மக்கள் அமைதியான புரட்சியையும் நியாயமான புரட்சியையும் இந்த முறை செய்வார்கள் நம்பினேன். ஒருவேளை அவர்கள் மனச்சாட்சிப்படி வாக்களித்தாங்க அப்படின்னா, காசு கொடுக்காத 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டிலிருந்து பல்வேறு மக்கள் போராட்டத்தில் போராடி களமாடிய எனக்கு வெற்றி வாய்ப்பை தருவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
உங்களுடைய நம்பிக்கையும் கனவும் நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய தேர்தல் பணிக்கு நடுவில் இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் பேசணும். மிக்க நன்றி. நன்றி நன்றி. சந்திக்கலாம்.